ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஸ்கின்னோட கலரை ஒரு ஷேடு அதிகமாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னோட கலர் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷேடு அதிகமாகிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நலுங்கு மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த நலுங்கு மாவு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், இல்லைனா ஆன்லைன்லேயும் எந்த பிராண்டாக வேணால் இருக்கலாம். நலுங்கு மாவும் வாங்கிக்கோங்க. இப்போது நலுங்கு மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது நலுங்கு மாவு, கடலை மாவு, தேன், ரோஸ் வாட்டர் இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் எடுத்து பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் பேக்கில் அப்ளை பண்ண நிற்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உங்களோட முகம் மற்றும் கழுத்தில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல குயிக்கான நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது 100% எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.